இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய அரக்கோணம் தொகுதி எம்பியுமான ஜெகத் ரட்சகன் பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர். அதிமுகவிலேயே உயர் பதவியில் இருந்தவர். கோடிகளை கொள்ளையடித்து தன்னை வளப்படுத்திக் கொண்ட ஜெகத் ரட்சகன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். யாரெல்லாம் டாக்டர் ஐயாவை பார்த்து கேள்வி எழுப்புவது என்று ஒரு விவசாயே இல்லாமல் போய்விட்டது தமிழக அரசியலில். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அவருக்கு டாக்டர் ஐயா என்ன செய்தார் என்று தெரியவில்லை போலும். கலைஞரின் துதிபாடுவதற்கு, இலக்கிய நயமாக பேசுவதற்கு தெரிந்து வைத்திருக்கின்ற ஜெகத் ரட்சகன் டாக்டர் ஐயா வன்னியர்களுக்கு என்ன செய்தார் என்று தெரியவில்லை என்று கேட்பது மிகவும் விந்தை, வேடிக்கை என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஜெகத் ரட்சகன் அதிமுகவில் கோலேச்சிய ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய உதவியுடன் எம்ஜிஆருக்கு நெருக்கமாகி அதிமுகவில் மிகப்பெரிய ஆதாயங்களை எல்லாம் அடைந்து மருத்துவ கல்லூரிகளை கட்டி மருத்துவ கல்லூரியில் கொள்ளையடித்தார். இவருடைய மருத்துவ கல்லூரியில் யாருக்காவது ஒரு இலவச சீட் கொடுத்திருப்பாரா? இல்லை. ஜெகத் ரட்சகனை போல பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மருத்துவ கல்லூரி கட்டி மருத்துவ கல்லூரியில் கொள்ளையடிக்கவில்லை. மாறாக அவருக்கு கிடைத்த ஒரு சில மருத்துவ இடங்களையும் எந்த ஆதாயமும் இல்லாமல், யாரிடமும் 5 ரூபாய் கூட பெறாமல், கிட்டத்தட்ட 100கணக்கான மருத்துவர்களுக்கு மேல் அந்த இலவச மருத்துவ சீட்டை ஒதுக்கி கொடுத்தவர் டாக்டர் ஐயா என்ற வரலாறு டாக்டர் ஐயாவிற்கு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். திமுகவை போல சுய தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை டாக்டர் ஐயா அவர்கள். சுய விளம்பரம் தேடிக்கொள்வதில்லை. தான் என்ன செய்தோம் என்று எங்கும் அவர் பட்டியலிடுவதில்லை. ஆனால் இந்த நாட்டு மக்களுக்காக அவர் நடத்திய போராட்டங்கள் எண்ணற்றவை, எண்ணிக்கையில் அடங்காதவை. ஊமை ஜனங்களாக இருந்த வன்னியர்களுக்காக ஒரு மிக பெரிய இயக்கத்தை கட்டமைத்து இன்றைக்கு 118 ஜாதிகள் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது டாக்டர் ஐயா பெற்றுக் கொடுத்த உரிமை. இது ஜெகத் ரட்சகனுக்கு தெரியாதா? ஜெகத் ரட்சகனை போல இலங்கையிலே முதலீடு செய்து இலங்கை மக்களையும் கொள்ளையடிக்கவில்லை. ஜெகத் ரட்சகனை போல சாராய ஆலைகளை திறந்து வைத்து கோடி கணக்கிலே கொள்ளையடித்து அந்த சாராய ஆலையில் உற்பத்தி ஆகின்ற சாராயத்தால் பல அப்பாவி குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை டாக்டர் ஐயா செய்யவில்லை. மாறாக மதுவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். மது ஒழிப்பையே தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக்க வேண்டும் என்று இந்திய உபகண்ட அரசியலிலேயே போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகளாக இருந்துவிட்டு இதே ஜெகத் ரட்சகன் அதிமுகவை விட்டு வெளியேறி வீர வன்னியர் பேரவை என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் வன்னியர் சமுதாயம் தன்னுடைய பின்னால் தான் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி திமுகவிலே ஐக்கியமாகி மீண்டும் அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அரசியலில் என்னென்ன மோசமான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை மோசமான வேலைகளையும் செய்து சமீபத்தில் கூட அமலாக்கத்துறை ரெய்டுக்கு ஆளானவர். இவர்கள் தான் டாக்டர் ஐயாவை பற்றி பேசுவதா? பணம் இருக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதித்து விட்டோம், அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து பணம் சம்பாதித்து குவித்து விட்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக டாக்டர் ஐயாவை குறை சொல்லி பேசுவதற்கு ஜெகத் ரட்சகனுக்கு தகுதி இருக்கிறதா? ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, பொன்முடி இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அமைச்சர்கள், என்னென்ன செய்தார்கள், என்னென்ன தகுதி திட்டங்களை செய்தார்கள்? ஏவா வேலுவும் பொன்முடியும் அமைச்சராக இருக்கின்ற பகுதிகளிலே தான் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலைக்கு போட்டியாக கள்ள சாராயம் தயாரித்து அதை விற்பனை செய்து அது விஷச்சாராயமாகி இன்றைக்கு 40 பேருக்கு மேல், கிட்டத்தட்ட 50 பேர் கள்ளக்குறிச்சியிலே மரணமடைந்து கொண்டிருக்கிறார்களே. பல குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறது. இந்த சாதனையை திமுக செய்தது, ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலை செய்தது. நேற்று கூட டாக்டர் ஐயா அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார், இது தமிழக அரசு நடத்திய படுகொலை. கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற சாராய மரணங்கள்
தமிழக அரசு நடத்திய படுகொலை என்று டாக்டர் ஐயா அவர்கள் நேற்று கூட அறிக்கை விட்டிருக்கிறார். தமிழக போலீஸ் இதை சரியாக விசாரிக்காது. காரணம், இதன் பின்னணியிலே இருப்பவர்கள் வலிமை மிக்கவர்கள். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். இவர்களை போலீஸ் எந்த இடத்திலும் நெருங்காது. ஆகவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே இந்த நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா தான். இதை விட இந்த நாட்டு மக்களுக்கு வேறு என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டிலே கல்வி கட்டணம் உயர்த்தப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுப்பது டாக்டர் ஐயா. ஆனால் கல்வி கட்டணத்தை உயர்த்தி ஏழைகளுடைய கல்வியை சிதைக்க துடித்தது திமுக. அந்த கட்சியிலே எம்பியாக இருந்து கொண்டு அந்த கட்சியிலே அமைச்சராக இருந்துவிட்டு டாக்டர் ஐயா என்ன செய்தார் என்று கேட்பதற்கு ஜெகத் ரட்சகனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது? டாக்டர் ஐயா போராடாத பிரச்சனைகளே இல்லை. ஆனால் ஜெகத் ரட்சகன் என்ன போராடினார்? ஜெகத் ரட்சகன் தன்னை வளப்படுத்தி கொண்டதை தவிர, மருத்துவ கல்லூரிகள், பல அடுக்குமாடி கட்டிடங்கள், தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டதை தவிர, திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டதை தவிர, திமுகவிற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டிய பதவியை பெற்றதை தவிர ஜெகத் ரட்சகன் செய்தது என்ன? எந்த சாதனையும் செய்யாமல் டாக்டர் ஐயாவை பார்த்து குறை சொல்வதற்கு ஜெகத் ரட்சகன் போன்றவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, யோக்கியதையும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.